அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு மொழிபெயர்ப்பாளர் இருக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். யோசித்து பாருங்கள் இருக்கிறவர்களே, அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹ் விசாரணை செய்வான். அல்லாஹ் ஒரு அடியானை விசாரித்து விட்டால், ஒரு அடியானத்திலே அவன் செய்த பாவங்களை துருவ ஆரம்பித்து விட்டால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக அவர் வேதனை செய்யப்படுவார். அதே நேரத்திலே அல்லாஹ் அந்த அடியானிடத்திலே அவன் செய்த பாவங்களை நன்மைகளை எடுத்து கூறினார். எடுத்து கூறி அவனை விசாரித்தால் அல்லாஹ் அவருக்கு கருணை காட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول يدنى المؤمن من ربه يوم القيامة يدنى المؤمن من ربه يوم القيامة حتى يدع عليه كنفه ثم يقرره بذنوبه فيقول هل تعرف فيقول يا رب أعرف. ஒரு அடியானை அல்லாஹ் நெருக்கமாக்குவான். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். மாஷர் மைதானத்திலே அத்துணை மக்கள் நிற்கும் பொழுது அவருக்கும் அல்லாஹ்விற்கும் இடையிலே ஒரு திரை போடப்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அவனை கூட்ட அழைத்து நெருக்கமாக்கி கேட்பான், அடியானே, ஹல் தஅரிஃப் கதா வ கதா. இந்த நேரத்திலே இந்த பாவம் செய்தாயே, உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஆரிஃப், அல்லாஹ்வை அறிவேன், அல்லாஹ்வை அறிவேன். அல்லாஹ் மறுபடியும் கேட்பான், இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த குற்றம் செய்தாயே, அறிவாயா? ஆரிஃப், ஆரிஃப். அல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருப்பான், அடுக்கிக் கொண்டே இருப்பான். அவன் தான் அழிந்து விடுவேன் என்று பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய கருணையை புரிந்து பாருங்கள் என்பவர்களே, அல்லாஹ்வின் அன்பை புரிந்து பாருங்கள். அந்த நாளிலே அல்லாஹ் தன் அடியார்களுக்கு காட்டக்கூடிய இரக்கத்தை புரிந்து பாருங்கள். நெருக்கமாக அவனை அழைத்து சொல்லுவான், ஹத்தா இதா பலக மின்ஹு மா ஷா அல்லாஹ். எவ்வளவு அல்லாஹ் விரும்புகிறானோ அவ்வளவு நெருக்கமாக்கி சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா வ அனா அக்ஃபிருஹா லகல் யௌம் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். மனிதனே, உலகத்திலே நீ பாவம் செய்யும் பொழுது அதை மக்களின் கண்களில் இருந்து நான் மறைத்தேன். நான் நாடினால் வெளிப்படுத்தி இருக்கலாம், நான் நாடினால் உன்னை கேவலப்படுத்தி இருக்கலாம். அடியானை நான் மறைத்தேன். இங்கே பார், நான் உன் பாவங்களை நினைவு கூர்ந்தேன். மக்களால் அதை பார்க்க முடியவில்லை, இங்கும் மறைத்திருக்கிறேன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இங்கும் மறைத்திருக்கிறேன். வ அனா அக்ஃபிருஹா லகல் யௌம். இன்றைய தினத்திலே அந்த பாவத்தை நான் மன்னித்து விடுகிறேன். செல். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எப்படி இருக்கும் அந்த மனிதனுக்கு? எப்படி இருக்கும் அந்த காட்சி? நன்மையை நினைவு கூர்ந்து பாவத்தை நினைவு கூர்ந்து கூறுவான், செய்தாயா 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 செய்தாயா, செய்தேன் என் ரப்பே என்று அவன் கூனி குறுகி விடும் பொழுது அல்லாஹ் அவனை அரவணைத்து, கவலைப்படாதே, மறைத்து விட்டேன் மக்களின் கண்களுக்கு முன்னால், செல் சொர்க்கத்திற்கு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். யோசித்து பாருங்கள் இருக்கிறவர்களே, சிந்தித்து பாருங்கள். அந்த நாளுடைய காட்சியை நினைவு கூறுங்கள். அந்த நாளை பற்றி படியுங்கள், பேசுங்கள். அந்த நாளிலே என்னுடைய நிலைமை என்ன என்பதை யோசியுங்கள். அந்த நாளிலே அல்லாஹ் என்னை எழுப்பும் பொழுது நான் எப்படி இருப்பேன் என்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய இல்லத்திற்கு சென்றார்கள். அன்னஹா தக்கரத்தன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழையும் பொழுது ஆயிஷா அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். கேட்டார்கள், மா யுப்கீக யா ஆயிஷா, ஆயிஷாவே உன்னை அழ வைத்தது எது? தக்கரத்துன் நார், தக்கரத்துன் நார். சுப்ஹானல்லாஹ்.
நரகத்தை நினைத்து பார்க்கிறேன், அழுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களின் தாய்